வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி எலி மற்றும் யானையின் கதை. ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் பல எலிகள் வசித்து வந்தன. அந்த குழுவில் ஏராளமான எலிகள் இருந்தன. அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியாக ஒன்றாக வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு ஒரு ராஜா எலி தலைமை தாங்கினார். அந்த ராஜா மிகவும் அன்பானவராகவும் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்தார். அவர் தனது மற்ற எலிகளை எப்போதும் அன்பாக இருக்கச் சொல்வார். ஒரு நாள் ஒரு பெரிய யானை கூட்டம் மரத்தின் அருகே வந்தது. அவை தாகத்தாலும் களைப்பாலும் தண்ணீரை தேடிக் கொண்டிருந்தன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரத்தின் அடியில் வசிக்கும் எலிகளை கவனிக்காமல் தற்செயலாக தங்கள் வீடுகளை இடித்து தள்ளின. சில எலிகளும் காலடியில் மோதி காயமடைந்தன. மற்றவை இங்கும் அங்கும் ஓடத் தொடங்கின. ஓ யானை ராஜா, இந்த பைத்தியக்கார யானைகளிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள், இல்லை என்றால் அவர்கள் எங்கள் வீடுகளை இடித்து விடுவார்கள். அவர்கள் நம் அனைவரையும் கொன்று விடுவார்கள் என்று அவர்கள் தங்கள் ராஜாவிடம் கெஞ்சினார்கள். ராஜா தனது சக எலிகளுக்கு உறுதியளித்தார். கவலைப்பட வேண்டாம் என் அன்பான நண்பர்களே, எதுவும் நடக்காது. பின்னர் அவர் யானைகள் குழுவின் தலைவரை தொடர்பு கொண்டார். விரக்தியை காட்டுவதற்கு பதிலாக அவர் வலிமை மிக்க தலைவரிடம், ஐயா, தயவு செய்து உங்கள் குழுவை வேறு ஏதாவது பாதையில் வழிநடத்தி எங்கள் வீடுகளையும் உயிர்களையும் காப்பாற்றுங்கள் என்று அன்பாக கேட்டார். யானைகளின் தலைவன் கருணை உள்ளவன். அந்த சிறிய எலிகளின் நிலையை புரிந்து கொண்டான். அவன், என் அன்பு நண்பரே, நான் மிகவும் வருந்துகிறேன். உங்கள் குழு இங்கே வசிப்பதை நாங்கள் கவனிக்க தவறிவிட்டோம். நாங்கள் தாகமாக இருந்தோம், தண்ணீரை தேடிக் கொண்டிருந்தோம் என்றான். எலிகளின் ராஜா அவனுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கும் பாதையை கூறினான். யானைகள் எலிகளிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வேறு பாதையை நோக்கி நகர்ந்தன. எலிகளின் ராஜா, பாருங்க நண்பர்களே, நாம இரட்சிக்கப்பட்டுட்டோம். இன்று நாம ஒரு பாடம் கற்றுக்கிட்டோம். அன்பான வார்த்தைகளால எந்த மோசமான சூழ்நிலையையும் ஜெயிக்க முடியும் என்றான். ஒரு நாள் சில யானை வேட்டைக்காரர்கள் காட்டிற்கு வந்து அனைத்து யானைகளையும் பெரிய வலைகளில் சிக்க வைத்தனர். யானைகள் தப்பிக்கும் நம்பிக்கையை இழந்துவிட்டிருந்தன. இப்போது யாராலும் தங்கள் உயிரை காப்பாற்ற முடியாது என்று நம்பின. யானைகளின் தலைவனுக்கு திடீரென்று அந்த எலிகளின் கூட்டம் நினைவுக்கு வந்தது. அவை இந்த வலைகளை மெல்லும் திறன் கொண்டதாக இருக்கலாம். வலையில் சிக்கியதால் தலைவன் கடந்து பறந்து கொண்டிருந்த ஒரு பறவையை அழைத்தான். எலிகளின் ராஜாவை அணுகி நிலைமையை பற்றி தெரிவிக்கும்படி அவர் பறவையை கேட்டுக்கொண்டார். பறவை உடனடியாக பெரிய மரத்திற்கு பறந்து சென்று யானைகள் எதிர்கொள்ளும் ஆபத்தை பற்றி எலிகளின் ராஜாவிடம் விளக்கியது. எலிகளின் ராஜா எல்லா எலிகளிடமும், நாம் அனைவரும் சென்று அவர்களுக்கு உதவ வேண்டும், ஏனென்றால் அவை நமக்கு கருணை காட்டின என்றான். சில நிமிடங்களில் ஆயிரக்கணக்கான எலிகள் அங்கு வந்து தங்கள் கூர்மையான பற்களை பயன்படுத்தி அனைத்து வலைகளையும் வென்று யானைகளை விடுவித்தன. யானைகள் எலிகளுக்கு திரும்ப திரும்ப நன்றி தெரிவித்தன. அன்றிலிருந்து அவை அனைத்தும் காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. கதையின் நீதி: தேவையில் இருக்கும் நண்பன் உண்மையிலேயே நண்பன்தான். Thanks for watching. More videos. Subscribe my channel.